நான் இவங்களுக்கு அறிமுகம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மேடை ஏறிட்டாலே மடை திறந்த வெள்ளமென தமிழால் சீரக்கூடிய அருமைமிகு அக்கா. மழையை போல விடாமல் சொற்பொழிவாற்றும் ஆற்றல் மிக்கவர். எதிரிகளை தனது தர்க்க ரீதியான வாதங்களால் நிலைக்குலைய செய்பவர். நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை பாமர மக்களும் புரியும் வண்ணம் பாங்குடன் எடுத்துரைக்கும் எமது கட்சியின் பெண் ஆளுமை மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கொள்கை முழக்கம் கோவை கார்த்திகா அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். ஒரு காலகட்டம் இருந்தது, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிலாம் நாம் தமிழர் கட்சி உறவுகள் திராவிட தேசிய கட்சிகளோட சண்டை போடும்போது ஒரு வார்த்தை வைப்பாங்க, நீங்கள்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலேருந்து பேசுகிறீங்க அப்படின்பாங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நாம் வரலாற்று தரவுகளோட பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த தரவுகளுக்கு அவங்களுக்கு பதில் இல்லை. அந்த ஏன்னா அவங்களுடைய நூற்றாண்டு வரலாறு தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய வரலாறுனாலே அண்ணன் சொன்ன மாதிரி, அண்ணன் ஐயா கலைஞம் அவர்கள் சொன்ன மாதிரியே வெறும் நூற்றாண்டு கால வரலாறு தான். நம்முடைய வரலாறு என்பது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாறு. ரொம்ப தமிழர்கள் ரொம்ப பெருமை பீத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த பொதுவாக நான் என்னுடைய கல்லூரி காலங்கள் முடிக்கும்போது 4ஆம் ஆண்டு முடிக்கும்போது கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் படித்தேன். அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் படித்தா அதுக்கப்புறம் எல்லோரும் சாண்டிலியன் கிட்ட போய் ஆகணும். அதனால் அந்த மாதிரியான நாவல்கள்லாம் படிப்போம். படிச்சுட்டு அதில் பொதுவாக காதல் ரசம் பொங்க பொங்க எழுதியிருப்பாங்க. சில போர் யுக்திகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி தமிழ் மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய போர் முறை என்னவாக இருந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வரலாறு தமிழ்னா வரலாறு ஈவே ராமசாமி கிட்ட இருந்தால் தொடங்குது அப்படின்பாங்க. ஸோ எனக்கு இப்போ என்னுடைய அண்ணன்மார்கள்லாம் சொல்லுவாங்க, கார்த்தி நீ புத்தகமாக படித்து மண்டை சூடாயிருச்சு, அதனால் உனக்கு மைக் கிடைச்சா நீ பேசி விட்டுற, நீ நாவல்கள் படி அப்படின்பாங்க. எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நாவல்கள் படிக்கிறதோ திரைப்படம் பார்க்குறதோ நான் ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் வரலாறு சார்ந்து நிறையா படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட நாட்கள் இந்த நாட்கள். நம்ம வரலாறு மட்டும் இல்லை, ரஷ்யாவில் எவ்வளோ நடந்திருக்கு, ஏன் அது வீழ்ந்து போனது, சீனா எப்படி நம்மளை மாதிரியே இருந்த ஒரு நாடு எப்படி இன்றைக்கி வல்லாதிக்கத்துக்கு சண்டை போடுற அளவுக்கு, வல்லாதிக்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது. இதை படிக்கிறதுக்கு நான் விருப்பப்பட்டேன். அண்ணன் கலைஞம் அவர்கள் கூப்பிட்டாங்க, தங்க இந்த மாதிரி இந்த குமரி நாவலை நம்ம திறனாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, உறுதியானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த நாவல் எனக்கு அண்ணன் கொடுத்தாங்க. அப்போது இதை படிக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய நேரம் ஏன்னா 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கான தரவுகளோ, நம்ம எந்த மாதிரியான உடையை உடுத்திருப்போம் அப்படிங்கிறதுக்கான தகவல்களோ, ஒரு பெண் எப்படி பூச்சூடியிருப்பா அப்படிங்கிற தகவல் கூட நமக்கு இருக்காது. ஒரு லிட்ரரி எவிடன்ஸ் கூட நமக்கு கிடையாது. இலக்கிய சான்று எதுவுமே இல்லாமல் நம்ம இதை எப்படி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேராவலோடு தான் படித்தேன். அந்த வகையில் திரைப்பட இயக்குனர் எப்படி நாவல் எழுதுவாங்க, அவங்க அடுத்தடுத்து பெரிய பெரிய படம் பண்ணணும், காசு பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே அண்ணன் வாக்கீரா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். தமிழ் சமூகம் உங்களுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கு. இதுவரைக்கும் எத்தனையோ வரலாற்று புதினங்களாக இருக்கட்டும், நாவல்களாக இருக்கட்டும், கண்ணதாசன் அவர்களுடைய சேரமான் காதலி அவர்களுக்கு கூட அந்த நாவல் கூட ஏதோ ஒரு வகையில் நம்மக்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ஆனால் எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு புதினத்தை உங்களால் படைக்க முடியுது அப்படின்னா, உங்களுக்கு முக்கியம் பொருளியல் இல்லை, பொருளாதாரம் இல்லை, தமிழோடைய ஒரு திசை காட்டியாக, ஒரு வழிகாட்டியாக இலக்கிய வட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உண்மையிலேயே தமிழ் சமூகம் தன்னுடைய ஆதி காலத்தில் நாம் எப்படி இருந்திருப்போம் அப்படிங்கிறதுக்கான தரவுகளோடு இந்த புதினம் இருக்குது. அண்ணன் வாக்கீரா அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் மிக முக்கியமாக டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ், இவங்களுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பேசாமல் எல்லா பப்ளிகேஷன்ஸ் மாதிரியும்
திராவிடம், பெரியார், அண்ணா மாதிரி முடியுமா அப்படின்னு பேசியிருக்கணும். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி, இந்த தமிழ் தேசியம் சார்ந்து நூல்களை வெளியிடுறது, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வச்சு வந்து நூல் வெளியிடுறது போச்சு. இந்த முறை வந்து 49வது சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த டிஸ்கவரி புக் பேலஸ்க்கு இடம் இல்லை. திராவிடம் எப்படி தமிழை வாழ வைக்குது பார்த்தீங்களா? தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு நிகழ்வு பண்ணதுனால இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் இடம் பெறக்கூடாது. இதுவும் நவீன தீண்டாமை தான், இதுதான் இவங்களுடைய சமூக நீதி. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோடம்பாக்கத்தில் டிஸ்கவரி புக் பேலஸ்ன்னு இருக்குது. அங்கே போய் நம்ம வந்து நம்மளுடைய ஆதரவை வந்து இந்த நூலகத்திற்கு, இந்த பதிப்பகத்துக்கு நாம் தரணும். ஏன்னா முக்கியமான நிறைய புத்தகங்கள் இருக்குது. நான் கூட போன வாரம் சனிக்கிழமை போய் பார்த்தேன். இந்த நூலகத்திற்கு, இந்த பதிப்பகத்திற்கு கொடுக்கணும். ஐயா, இந்த பதிப்பகத்தினுடைய நிறுவனர் ஐயா வேடியப்பன் அவர்கள் வந்து இந்த பப்பாசி சம்பந்தமாலாம் வந்து பேசாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்கிறோன்னு பாருங்களேன். வெறும் 100 ஆண்டு கால வரலாறு வச்சுருக்கக்கூடிய ஒரு திருட்டு கும்பல், 50,000 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறு வச்சிருக்கக்கூடிய இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள், இந்த 2 குடிகளுக்கும் வந்து ஒரு போர் நடக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உன்னோட வரலாறை பேசாத, உன்னுடைய வரலாற்றை எடுக்கக்கூடிய இடத்துக்கு நீ போகாத, நீ அது சம்மந்தமாக நூல்களை வெளியிடாத அப்படின்னு சொல்லும்போது வந்து அங்கே சிக்கல் உருவாகுது. நம்ம ஏன் வந்து மீண்டு எழணும் அப்படிங்கிறதுக்கான தேவை இருக்குது. அண்ணன் களஞ்சியம் அவர்கள் திரைப்பட இயக்குனராக மட்டும் இல்லாமல் அரசியல் களத்தில் பல்வேறு இடங்களில் போய் கொள்கைகளை முழங்கி, அண்ணன் களஞ்சியம் அவர்களையும் அண்ணன் வாக்கீரா அவர்களையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அண்ணன் சொன்ன மாதிரி 99.9 விழுக்காடு திரைப்பட இயக்குனர்கள் பொருளாதாரம் சார்ந்து தான் இயங்குறாங்க. அடுத்தடுத்த படம் அப்படிங்கிறதுக்கு போயிருக்கலாம். ஆனால் தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் இவங்களுக்கு அதெல்லாம் புரியுதா இல்லையா? நம்மளை எவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்தை விட்டுட்டு நமக்காக வந்திருக்காங்க, நம்மளோட உணர்வோடு பேசுகிறாங்க, நமக்காக போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட அண்ணன் வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டதாக சொன்னாங்க. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த கிறிஸ்துவ மக்களுடைய கல்லறையை மீட்கக்கூடிய போராட்டம். இதை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்காக யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அதன் மூலமாக கூடுகை இலக்கிய வட்டம் சார்பாக இந்த திறனாய்வு வந்து தமிழ் தேசிய களத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நம்ம எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம மேடைகளில் பேசுகிறோம், நிறையா போராட்டங்களை கலந்துக்கிறோம். ஆனால் இந்த புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, இது இன்னும் 50 வருஷத்துக்கு நின்று பேசும். தமிழ் தேசிய களத்தில் 50 வருஷத்துக்கு நிற்கும். ஏன்னா நான் கல்கி அவர்களை பற்றி படிக்கும்போது என்னோடய 2வது குழந்தை ஜெர்மனியில் பிறந்தது. எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்தது. அதனால் கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமி சபதத்தை டவுன்லோட் பண்ணி ஒரு வாரத்தில் குழந்தை ஒரு வாரத்தில் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அது ஒரு விதமான மயக்கம். ஆனால் இது மயக்கம் இல்லை, இது மயக்கத்தை தெளிய வைக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த நாவல் இருக்கும். இந்த நாவலை இதற்காக அண்ணன் வாக்கீரா அவர்கள் 8 ஆண்டுகள் உழைத்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு இது பொருந்தும். ஏன்னா அவ்வளோ தகவல் இருக்குது. நம்ம முதல்ல எங்கேருந்து வரணும் அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழர்கள் என்ற சொல்லு தான் அந்நியம். திராவிடம் என்ற சொல் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர்களுடைய வரலாறு வந்து சிந்து சமவெளியிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி வந்து யாருடைய நாகரிகம்னு கேட்டிங்க அப்படின்னா, திராவிட நாகரிகம் அப்படின்பாங்க. அங்கே காலம் இருக்கும், தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள் இருக்கும், ஆனால் அது திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட அடித்தளம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம வந்து சிந்து வந்து திராவிட பண்பாடா இல்லை ஆரிய பண்பாடா அப்படின்னு கேட்டோன்னா, மொழிஞாயிறு தேவநேய பாவனர் அவர்கள் தமிழர் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து சொல்கிறாரு, சிந்து அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, சிந்து என்ற சொல்லை தமிழ் சொல் தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன்னா சிந்து அப்படிங்கிறது ஒரு ஆறு.
உங்களுக்கு தெரியும் பொதுவாக ஆறு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஊற்றாக இருக்கும், அப்புறம் சின்ன ஓடையாக வரும். ஓடையாக இருந்துட்டு அப்புறம் கிளை நதிகள்லாம் நிறையா சேர்ந்து ஒரு பேர் ஆறாக ஓடி காட்டாறாக நீர்வீழ்ச்சியாக வீழ்ந்து அப்புறம் அது பல கிளை நதிகளாக படர்ந்து வரும்போது தான் வந்து அந்த கிளை நதிகள் ஊடாகத்தான் வந்து கடலில் போய் சேரும். இப்போ காவேரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு சின்ன இதாக தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வரும்போது தான் அது பெரிய ஆறாக பல்வேறு ஆறுகளாக வந்து அது ஓடும். ஆனால் வந்து இந்த சிந்துக்கு வந்து என்ன அப்படின்னா பிறக்கும் போதே பல்வேறு நதிகளை வந்து பிறந்திருக்கும். நீங்கள் ஜாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க, ஜீலம், சட்லஜ், சேனப், ராவி, பீஸ் அப்படிங்கிற ஒரு 5 நதிகள் சேர்ந்து சிந்து அப்படிங்கிற ஒரு நதி வந்து பாகிஸ்தானில் வந்து ஓடும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இதுதான் சிறப்பு. ஒரு நதி பிறக்கும்போது ஒற்றைப்படையில் இருக்கும், கடலில் வந்து சேரும்போது விரிஞ்சி வரும், சிந்தி வரும். இப்போ தண்ணியை சிந்துறோம் அப்படின்னா ஏன் சிந்துறன்னு கேட்போம். அதே மாதிரி சிந்தியே பிறந்த நதி அப்படிங்கிறனால அதுக்கு பேர் சிந்து அப்படின்னு பேர் வந்ததா மொழிநேயர் தேவநாய பாவனர் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ சிந்து அப்படிங்கிற பேரே தமிழ் பேராக இருக்குது, தமிழில் வேர் சொல்ல கொண்டிருக்கு. அப்படின்னா அப்போ நீங்கள் சிந்து அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்றோ ஆரிய நாகரிகம் என்றோ சொல்லக்கூடாது. இது சாதாரணமாக இப்போ நாம் தமிழர் கட்சியில் ஒரு பேச்சாளராக இருக்கக்கூடிய எனக்கே தெரியுது அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணங்கிறத ஒரு பேர். நீங்கள் திராவிடம் சொல்லி இப்போ அவரை நிறையா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிறுத்துறதை பார்த்துருப்பீங்க. அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஏன் இதை திராவிடம்னு பேசுகிறாங்க அப்படின்னா தமிழனுக்கு எந்த விதமான வரலாற்று பெருமைகளும் இருக்கக்கூடாது, அவனுக்கு மொழி சார்ந்த பெருமை இருக்கக்கூடாது, அவன் பண்பாடு சார்ந்த பெருமைகள் இருக்கக்கூடாது, அவனுடைய இலக்கியம் சார்ந்தோ கலை சார்ந்தோ பெருமையே இருக்கக்கூடாது. இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பூம்புகார் கீழே நம்ம அழிஞ்ச பூம்புகார் கீழே இப்போ இருக்கக்கூடிய பூம்புகார் கடலை ஒட்டி பல கட்டிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம சொல்லலை. இங்கிலீஷ்கார லண்டனை சேர்ந்த இங்கிலாண்டை சேர்ந்த கிரஹாம் ஹன்ஹாக் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வந்து சொல்கிறாப்புல, எப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காப்புல. ஆனால் இதுவரைக்கும் அது சார்ந்து எந்த ஆய்வையும் இந்த தமிழக அரசு நம்ம செய்யவே இல்லை. குமரிக்கண்டம் இருக்குது, சிலப்பதிகாரத்தில் சொல்கிறார், இளங்கோ அடிகள் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பக்ருரி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயம் ஆண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி. தென்பாண்டி நாட்டை ஆண்ட மன்னனுக்கு வடதிசை கங்கையும் இமயமும் எல்லையாக இருந்ததான். கீழே வந்து குமரி வரைக்கும் வந்து அவனுடைய எல்லையாக இருந்து பெரும் நாட்டை அவன் ஆண்டான். அவன் தான் தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி அப்படின்னு சொல்லி இளங்கோ அடிகள் சொல்கிறார். அப்படின்னா இது இலக்கிய சான்று இருக்குது, இது வந்து ஃபிசிக்கல் எவிடன்ஸா நம்மளுடைய கோயில்களா ஏன் இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இருக்குது. அதை செய்கிறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை. என்ன தெரியுமா காரணம் சொல்லியிருக்காங்க? காசு இல்லை, என்கிட்ட ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, உங்கள் அப்பாவுக்கு சமாதி கட்டுறதுக்கு காசு இருக்குது, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சமாதி கட்டுறதுக்கு காசு இருக்குது. தமிழர்களுடைய சான்றுகளை வரலாற்று சான்றுகளை எடுப்பதற்கு இவர்களுக்கு காசு இல்லை. இதை தமிழர்கள் நாம் உணர்ந்து கொள்ளணும். ஏன் இல்லை? வந்தால் என்னாகும்? இப்போ பூம்புகாரில் அவ்வளோ பெரிய ஒரு துறைமுகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஒரு நகர கட்டிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை எடுத்தால் என்னாகும்? தமிழர்கள் திராவிடர்கள் இல்லை அப்படின்னு தமிழர்களுக்கு தெரிஞ்சிடும். இதான் காரணம். நான் ஜெர்மனியில் இருக்கும்போது லூட்விக்ஸ்பர்க் பேலஸ்ன்னு சொல்லி ஒரு அரண்மனைக்கு போயிருந்தேன். அந்த அரண்மனையில் மன்னர் தங்கக்கூடிய, மன்னர் இரவு உறங்கக்கூடிய ஒரு படுக்கை அறை வந்து காமிச்சாங்க. அந்த படுக்கை அறையில் இருக்கக்கூடிய திரைச்சீலைகள்லாம் எரிஞ்சிருச்சு. நான் அந்த கைடு கிட்ட வந்து கேட்குறேன், ஏங்க இதெல்லாம் எரிஞ்சிருச்சே, இதெல்லாம் வந்து மாற்றலாமே, பார்க்க வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் இதை வந்து மாற்ற மாட்டோம், இதுதான் எங்களுடைய வரலாறு. இந்த அரண்மனை வந்து ஒரு காலகட்டத்தில் தீ பிடிச்சிது. அந்த தீ பிடிச்சதின் விளைவாக இங்கே வந்து இந்த திரைச்சீலைகள் வந்து தீக்கு இரையானது. அது மட்டும் இல்லை, இந்த கிளாத் வந்து இப்போ கிடைக்காது. அதனால் அந்த வரலாறை நான் வரலாறாகவே அடுத்த மக்களுக்கு நான் கடத்தணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு அவங்க சொன்னது. இதெல்லாம் வந்து அப்போ நான் ஜெர்மனியில், இட்டாலியில், ஆஸ்திரியாவில் ஒவ்வொரு அரண்மனைகளுக்கும் போய் பார்க்கும்போது, என்னடா நம்ம தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டிருக்காங்க, நமக்கு ஒரு அரண்மனை கூட இல்லையே, இது நம்ம அரண்மனைன்னு சொல்கிறதுக்கு ஒன்று கூட இல்லையே, அரண்மனையை விடுங்க, அவன் போய் சண்டை போட்டிருப்பான்ல, சண்டை போட்டதுக்கு ஆயுதம் தயாரிச்சிருப்பான்ல, அந்த ஆயுதத்தை தயாரித்த கொல்லப்பட்ட கூடயே தமிழ்நாட்டில் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பல்வேறு நேரங்களில் வந்து நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் வரலாறு யார்கிட்ட போய் சேரணும்னு இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை,
அவன் இந்த மேன்மையான வரலாறு நல்ல வரலாறு மட்டும் இல்லை, அவன் யூதர்களை வந்து பாழ்படுத்தினா பார்த்தீங்களா, கொடுமைப்படுத்தினா பார்த்தீங்களா, ஹிட்லருடைய கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லுவாங்க, வதை முகாம்கள். அந்த வதை முகாம்களை கூட அப்படியே பொத்தி பாதுகாத்து வச்சுருக்கான். என்னுடைய கருப்பு வரலாறும் அடுத்த தலைமுறைகளுக்கு நான் கடத்தணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அந்த அந்த நோக்கு நம்மக்கிட்ட இருக்கா? வரலாற்றை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் மக்கள் இன்றைக்கி நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அது நமக்கே அந்த கேள்விக்கான விடை தெரியும். நமக்கு அப்படி இல்லை. நாம் சொல்கிறோம், பல்வேறு இடங்களில் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? நம்ம பெருமை மிகுந்தவர்கள், நம் மொழி பெருமை வாய்ந்தது அப்படின்னா வந்து அண்ணன் களஞ்சியம் அவர்கள் சொன்ன மாதிரி நமக்கு எதிரிகள் வந்து பிற மொழியாளர்கள் இல்லை, நம்ம மொழியாளர்கள் ஒட்டுண்ணிகள் மாதிரி அங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நமக்கு வந்து பெரும் எதிரிகளாக பெரும் துரோகத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்மளை பற்றி பேசுகிறவங்களாம் யாருன்னு பாருங்கள். அவங்களுக்கு ஸ்டாலின் என்றைக்குமே நம்மளை எதிர்த்து பேசவே மாட்டார், நம்ம ஆட்களை வச்சே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நான் இந்த நாவலை படிக்கும்போது எனக்கு தோன்றிய விஷயங்கள் வந்து இந்த நம்ம கோயில்களில் பார்க்கக்கூடிய யாளிகள்லாம் இருக்கும், மகர யாழி, ஆனை யாழி, சிம்ம யாழி அப்படின்னு சொல்லி. அதில் எல்லாத்தையும் விட ரொம்ப திமிர் பிடிச்ச யாழி அப்படின்னா அது சிம்ம யாழி தான். ஆமாம், அந்த சிம்ம யாழியை அடக்கிறது வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து முழுக்க பார்த்திங்க அப்படின்னா பெண்களை சார்ந்து தான் நிறைய எழுதியிருப்பாப்புல. அதனால் வந்து இது வந்து நம்ம ஆண்களுக்கு வந்து இது எப்படி சகிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உண்மையிலே பாருங்கள், ஒரு சின்ன கோழிகள் கூட ஒரு சேவல் வந்துச்சுன்னா பெட்டையோட இணைஞ்சிட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் அந்த முட்டையிட்டு அதை அடகாத்து மட்டும் இல்லை, குஞ்சு பொறிச்சு அப்படியே ஈரமாக இருக்கும், அதை கழுகுக்கிட்டேருந்து காப்பாற்றுறது, அந்த கழுகுக்கிட்டேருந்து காப்பாற்றி தன்னுடைய என்ன சொல்கிறது ரெக்கைக்குள்ளே அப்படியே வச்சுக்கும். இதில் ஒரு சின்ன நடந்த உண்மை இது. ஒரு காட்டில் வந்து காட்டு தீ பட்டிருச்சு. அப்போது ஒரு காட்டு கோழி வந்து முழுக்க எரிஞ்சிருச்சு. தீயணைப்பு வீரர்கள், அரசு அதிகாரிகள்லாம் வர்றாங்க. அந்த கோழியை பார்த்தோன்னே ஏதோ ஒன்று வித்தியாசமாக உணர்றாங்க. எரிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்குள்ளே உயிர் இருக்கிறதா உணர்றாங்க. ஒரு பெரிய கம்பு எடுத்துகிட்டு வந்து அந்த கோழியை மட்டும் தட்டி விடுறாங்க. தட்டி விட்டால் அந்த கோழியோட ரெக்கைக்குள்ளே 10 கோழி குஞ்சு அப்படியே உயிரோடு இருக்குது. அந்த அரசு அதிகாரிகள் வந்து மெய்சிலிருந்து போயிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. தான் இறந்தாலும் நான் ஈன்ற குஞ்சை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காட்டு தீக்குள்ளே அதை அப்படியே காத்து தான் எரிஞ்சு போய் அந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வாழ வச்சது பாருங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, என் பிள்ளை போனாலும் பரவாயில்ல, நடிகர் விஜய பக்கத்தில் பார்க்குற ஒரு யோக்கியதையை எனக்கு வாங்கி கொடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு தாய்மார் எங்கே இருக்காங்க? காட்டு தீக்குள்ளே எரிஞ்ச அந்த கோழியோட ஈகம்னு ஒன்று இருக்குல்ல, தாய்மை, அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது மலைக்கு மடுவுக்கு இருக்கிற வித்தியாசம். இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கோழி மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்கள்லையும் பிள்ளைகளை போற்றி பாதுகாக்கக்கூடிய இடத்துல தாய் தான் இருக்கிறாங்க. தாய் தான் வந்து சண்டை போடுறாங்க. நீங்கள் அந்த கோழி குஞ்சில் மட்டும் வந்து கழுகுக்கு வந்து அந்த கோழி குஞ்சு, ஃப்ரெஷ் கோழி குஞ்சு ரொம்ப பிடிக்கும். அதை எடுக்க கழுகு வந்துச்சு அப்படின்னா அந்த கழுகு கூட கோழி சண்டைக்கு போகும், பறந்து சண்டைக்கு போகும். அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லா உயிரினங்களும் தாய்வழி சமூகமாக தான் இருந்திருக்கு. ஆனால் உயிர்வழி சமூகங்களில் பரிணாம வளர்ச்சியில் கடைசி அந்த உலகத்தில் தோன்றிய உயிரினம் எது அப்படின்னா நம்ம மனுஷன்தான். அப்போ மனுஷன் மட்டும் தாய்வழி சமூகத்துலேருந்து மாறி வந்திருப்பானா? இல்லை, அவனும் தாய்வழி சமூகத்துக்குள்ளே தான் இருந்திருக்கான். அதுக்கு தான் இந்த நூல் வந்து இது வந்து கதை மாந்தர்கள், கதாபாத்திரங்கள், ராஜபாட். இந்த நூலுடைய ராஜபாட்டெல்லாம் யாரும் இல்லை, இந்த நூலில் எல்லாமே ராணி பாட்டு தான். ராஜபாட்டே கிடையாது, ராணி பாட்டு தான். ஏன்னா வந்து இது எப்படி வந்து நம்ம தாய்வழி சமூகமாக இருந்தோம் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு, ஆமாம், ஒரு உயிர் பரிணாமம் அடைஞ்சு வருது அப்படின்னா இது அப்படி தான் இருந்திருக்கணும், வேறு வழியே இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு தெரியும், குமரியில் மொத்தம் வந்து 14 லோகங்கள் மைய, அது ஆரிய விஷயம், ஆரிய கோட்பாடு தான். 14 லோகத்திலையும் எம்பெருமான் பெருமாள் கூடி கொண்டு இருக்கிற அப்படி இல்லை. 14 உலகம்ங்கிறது மறைந்து போன குமரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். 7 49, நமக்கு 49 நாடுகள் இருந்தது. ஒவ்வொரு நாட்டையும் அவன் வந்து உலகமாக கொண்டு வந்தான். அந்த நாடுகள் வந்து 7 தெங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 குணக்கரை நாடு, 7 முன்பாலை நாடு, 7 பின்பாலை நாடு, 7 குறும்பனை நாடு. இந்த குறும்பனை நாட்டை ஒட்டி தான் இந்த
இந்த நாவல் வந்து போகுது. அந்த குறும்பனை நாட்டினுடைய தலைநகராக பிரம்பூர் இருக்குது. அந்த பிரம்பூரில் தான் இந்த நாவலுடைய காலகட்டம். பிரம்பூரில் வந்து கொற்றவை வழிபாடு வந்து நடக்குது. அதில் மிக குறிப்பாக நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த எல்லா நாடுகளுக்கும் வந்து தலைவரே கிடையாது, தலைவி தான். தலைவி தான் அவங்க. சரி, அப்போ அவங்க கணவர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களும் அறிவாளி தான். ஏன்னா நீங்கள் ஒரு அறிவாளி பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த பெண்ணை எப்படியாவது உங்களுக்கு ஓகே சொல்ல வைக்கணும், நீங்கள் அறிவாளியாக தான் இருக்கணும். அந்த வகையில் வந்து இந்த 7 குறும்பனை நாட்டினுடைய தலைவியாக அஞ்சாவணி இருக்காங்க. அஞ்சாவணிக்கு வந்து தென்னன் ரொம்ப பிடிக்குது. அவர் ரொம்ப பெரிய அறிவாளியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அஞ்சாவணிக்கு மொத்தம் 17 குழந்தைகள் இருக்காங்க. அதில் வந்து கடைசியாக பிறக்கிறவ தான் இருவாஞ்சி அப்படிங்கிற இந்த பெண்ணு தான் இருவாஞ்சி. இவ தான் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா, இவளுக்கு வந்து அலங்கு அப்படிங்கிற ஒரு நாய் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது இப்போ நம்மக்கிட்ட இல்லை, ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்குது. அதுவும் அந்த நாய் பற்றியான விவரங்கள் தெரிஞ்சவங்க தான் அதை வளர்க்குறாங்க. ஸோ அந்த அலங்கு வந்து செவலை அப்படின்னு சொல்லி வளர்க்குறா. அந்த செவலையோட இவ வந்து அவளுக்கு பிடிச்ச ஆள் செம்பன் அப்படின்னு சொல்லி, அந்த செம்பனுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து, எஜமான் படத்தில் வந்து ரஜினிகாந்த் மீனாக்கு பிடிக்குதுன்னு பட்டாம்பூச்சி பிடிக்க போன மாதிரி இதில் இருவாஞ்சி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செம்பனுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி செவலையோட சிம்மையாளி வேட்டைக்கு போவாங்க. இந்த சிம்மையாளி வந்து அப்போ இருந்த காலகட்டத்தில் எப்படி வந்து பெரிய பெரிய மிருகங்கள் வந்து ஏன் அழிஞ்சுது, டைனோசர் ஏன் அழிஞ்சுது, பெரிய பெரிய யானைகள் வந்து ஏன் அழிஞ்சுது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கோழி வந்து முட்டை வச்சு அடகாக்கணும், 27 நாட்களில் வந்து அடகாத்து குஞ்சு பொரிச்சிடும். மனிதர்கள் வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கணும்னா 10 மாதங்கள் இருந்தால் போதும், உருவாக்கிடலாம். ஆனால் இந்த பெரிய பெரிய யானைகளுக்கு, பெரிய பெரிய யாளிகளுக்கு என்ன சிக்கல்னா, அவங்க இணை செய்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவங்க அடகாக்குறது, குட்டியை வந்து தன் வயிற்றில் சுமக்கிறது, அதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒரு குட்டியவே அவங்களால போட முடியும். அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரியான பெரிய பெரிய மிருகங்கள் வந்து அழிந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கால நேரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு கால நேரம். அதில் எல்லாத்துக்கும் வந்து பயப்படும் வகையில் இருந்தது வந்து இந்த சிம்மையாளி தான். முன்னாடி காலத்தில் வந்து நம்ம கடியலூர் உத்திரங்கண்ணனார் சொல்ல மாதிரி நீரின் வந்த நிமிர்வரி புறவின்லாம் பாடுவார். நமக்கு குதிரை கிடையாது, குதிரை நம்ம நாட்டு மிருகம் கிடையாது. நீரின் வந்த நிமிர்வரி புறவின்னா அரேபிய நாடுலேருந்து வந்த ஒரு விலங்கினம் தான் குதிரை. அந்த குதிரையை நம்ம ஆட்கள் பழக்கினாங்க. குதிரையை நம்ம ஆட்கள் பழக்கி அதை வந்து போர்ப்படையில் 4 வகை போர்ப்படையில் அது ஒரு போர்ப்படையாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இந்த காலகட்டத்தில், குமரி கண்டத்தில் நாம் எதை வந்து வாகனங்களாக பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து மகரயாளி, ஆனையாளி, இந்த மாதிரியான மிருகங்கள் வந்து பயன்படுத்தணும். அதில் சிக்காத ஒன்று அப்படின்னா அந்த சிம்மையாளி தான். இந்த சிம்மையாளியை வந்து வேட்டையாடுவதற்காக அஞ்சாவணியோடைய மகள் இருவாஞ்சி அவர்கள் வந்து போகிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போது வந்து அவனுடைய என்ன சொல்கிற, அவங்களுக்கு திருமணம் ஆகலை, ஒரு காதலன்னு வச்சுக்கோங்களேன். செம்பனும் கூட சேர்ந்து போகிறான். செம்பனும் சாதாரண ஆள் இல்லை. அவனும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சிம்மையாளியை, கூட்டத்தில் போகிற சிம்மையாளியை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொண்டு வராங்க. இது வரைக்கும் அந்த இனக்கூட்டத்தில் சிம்மையாளியை வந்து கொன்று பிடிச்சவங்க தான் இருக்கிறாங்க. இந்த இருவாஞ்சிங்கிற ஒரு பெண்ணு மட்டும் தான் முதல்ல சிம்மையாளியை உயிரோட கொண்டு வரா. அதனால் அவள் வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆளாக இருக்கிறா. இவளுடைய தோழி ஒருத்தி இருக்கா, அவள் பேர் வந்து ஆரல். அவள் வந்து அவளுக்கும் ஒரு காதலன் இருக்கான். அந்த காதலை தேடி போகிற பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் கடலில் வந்து வல்லவர்களாக இருந்தாங்க, கடல்சார் பயணங்களை ரொம்ப வல்லவர்களாக இருந்தாங்க. அப்படிங்கும்போது வந்து அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது வந்து கடல் ஆமைகளை பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. கடல் ஆமைகள் எப்படி போகும், எங்கே போகும், அதனுடைய நடவடிக்கைகள்லாம் தெரிஞ்சு வச்சுருந்ததுனால தமிழர்களுக்கு கடல் பயணங்கள், கடல் கடந்து மற்ற நாடுகளை போய் பிடிக்க போகிற இந்த போர்லாம் வந்து ரொம்ப எளிதாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இப்போ இருக்க கூட வந்து பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க. இது பே ஆஃப் பெங்காலா சோழன் ஏரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். பெங்காலுக்கு இந்த ஏரிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இவங்க சொல்லுவாங்க, ராஜேந்திர சோழனை பற்றி மோடி பேசுவார், ராஜராஜ சோழனை பற்றி வந்து பாஜக பிரமுகர்கள் பேசுவாங்க. ஆனால் இந்த பே ஆஃப் பெங்காலை சோழன் ஏரின்னு மாற்ற முடியுமா? முடியாது.
எந்த வங்காள மன்னன் இந்த கடலை கடந்து மற்ற நாட்டு கிழக்கு நாடுகளாக இருக்கக்கூடிய சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, இந்த இந்தோனேஷியாவுக்கு போய் வேலை செஞ்சாங்க, போய் போர்ப்படை செஞ்சாங்க, போர் பிடிச்சி அவங்கள தன்னுடைய நாட்டின் கீழே, அதிகாரத்தின் கீழே, புலிக்கொடிக்கு கீழே அவங்கள யார் ஆண்டாங்க? இல்லை. எந்த வங்காளியும் இந்த கடலை கடந்து போய் போர்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களை வந்து திரை கட்டுற அளவுக்கு வந்து யாரும் செய்யலை. நாம தான் செஞ்சோம். இந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த பே ஆஃப் பெங்கால் சோழன் ஏரியாக மாறாது. இந்த 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 வரலாற்று பின்புலத்தோடு நம்ம இதை வந்து படிக்கணும். படித்தா தான் என்ன ஆகும்? இந்த ஆரல்ங்கிற பெண்ணு அவளுடைய பெட் அனிமல், நம்ம இன்னைக்கு வந்து நாய் பூனை வளர்க்குற மாதிரி வந்து அவள் வந்து ஆமையை வந்து பெட் அனிமலாக வளர்க்குறா. அந்த ஆமை பேர் உருவன். அந்த ஆமை வந்து ஒரு தீவுக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது. அந்த தீவில் தான் அவளுடைய காதலனை வந்து சந்திக்கிறான், இளநாகன் அப்படின்னு சொல்லி. அது ஒரு நாக நாடுன்னு வச்சுக்கோங்களேன். முழுக்க நாகங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நாகங்கள் இருக்கக்கூடிய நாடு இது, தீவு இது. அங்கெல்லாம் போய் பார்க்குறா. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் வந்து ஒரே காலகட்டத்தில் அழிக்கப்பட்டவர்கள் இல்லை, பல்வேறு காலகட்டங்களில் வந்து ஆழி பேரலையினால் அழிக்கப்பட்டவர்கள். அதில் முதல் பெருக்கடலில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஆழி பேரலையில் 2ஆக பிரிஞ்சிட்டாங்க. அந்த 2ஆக பிரிஞ்சவங்க தான் நாகநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அரப்பர் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். அவங்க 2 பேர்த்துக்குமே சண்டை வருது. அந்த சண்டையெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஏன் நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்து இப்போ என்ன வந்து AK-47 இருக்குமா, AK-74 இருக்குமா, இல்லை பீரங்கி இருக்குமா, பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குமா? எதுவுமே இருக்காது. எல்லாமே இப்போ அந்த பெரிய பெரிய யானைகளுடைய தந்தத்தை வந்து ஈட்டியாக செய்கிறது, கல்லை வந்து ஈட்டியாக செய்கிறது, கூர்மைப்படுத்துறது, உடனே சாகணும் அப்படின்னா வந்து பச்சிலையை வந்து விஷமாக வந்து ஈட்டியில் சாகடிச்சு கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில், மனிதன் தோன்றிய காலகட்டத்தில் வந்து ஆயுதமாக இருந்திருக்கும். இதில் என்ன, இது வந்து போர் மட்டும்தான் இந்த நாவலில் இருக்கா அப்படின்னா போர் மட்டும் இல்லை. தமிழை எப்படி வளர்த்தாங்க, தமிழ் மொழிக்காக என்னென்னலாம் வந்து அங்கே உள்ளது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த தமிழி அப்படிங்கிற, இப்போ நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் இது வந்து பிராமி எழுத்துக்கள்லாம் இது தமிழ் எழுத்துக்கள்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஐயா அவர்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அந்த மாந்தரையே தமிழியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அந்த தமிழிங்கிற ஒரு பெண்ணு வந்து தமிழ் மொழிக்காக வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே வந்து கொடுத்து தமிழ் மொழியோடைய எழுத்துருக்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கா. இப்படி ஒரு வேலையை வந்து ஒரு பெண் செய்யும்போது குடும்பம் வந்து நல்லா அமையாது. அதில் மோசமான ஒருத்தன் வரான், அவன் தான் பெருந்தேற்றன் அப்படிங்கிற ஒரு வில்லன். அவன் என்ன பண்ணுறான், அவன் ரொம்ப மூர்க்கமாக மாறிடுறான். உணவுக்கு, காமத்துக்கு, எல்லாத்துக்கும் வந்து இடம் கொடுத்து ரொம்ப மோசமான ஒரு மனிதனாக போகிறான். அந்த பெருந்தேற்றன் அவனுடைய உடன் பிறந்த தம்பிகள் எல்லாருமே வந்து ஒரு நாட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிடறாங்க. அங்கே உள்ள மாந்திரிகள் அப்படின்னா பெண்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி வந்து அவங்க ஒரு ஓரமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் அந்த 7 குறும்பனை நாட்டில் வந்து கொற்றவை வழிபாடு இருக்குது. இப்போ நம்ம அந்த கொற்றவை வழிபாடு வந்து இப்போது நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, பெண் தெய்வ வழிபாடு வந்து தமிழர்கள் செய்கிறாங்க. ஆனால் இதை வந்து மற்ற மொழிவழி தேசிய மக்கள் செய்கிறாங்களா அப்படின்னா பெருசாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொம்பளையை கும்பிடுறதே வந்து ஒரு விதமான ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். பெண்களை கும்பிட மாட்டாங்கண்ணே. இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து பெருமாளும் தாயாரும் இருக்காங்கன்னா பெருமாளை கும்பிட்டுட்டு போகக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க, தாயாரை கும்பிட மாட்டாங்க. ஆனால் இங்கே முழுக்க நம்ம தெய்வமே வந்து கொற்றவை தெய்வம் தான். ஏன்னா அந்த ஆதி காலத்து மனிதன் வந்து மிருக இயல்போடு தான் இருந்திருப்பான். ஏன்னா மிருகத்திட்டேருந்து வந்தவன், மிருகங்களோடு இருக்கிறவன், அவனுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் பண்ணி ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு திருமண முறையை கொண்டு வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தவள் கொற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த மானுட சமூகத்திற்கு, மானுடத்திற்கான ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்து இந்த மிருகங்கள்லேருந்து மானுடர்களை வேறுபடுத்தி காட்டியவள் கொற்றவை. அந்த கொற்றவையை இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் 49 நாடுகளை சேர்ந்த மனிதர்களும் 49 நாடுகளை சேர்ந்த மாந்தர்களும் மாந்திரிகளும் எல்லாரும் சேர்ந்து இந்த கொற்றவையை வந்து 7 ஸ்கொயர் என்னைய மேக்ஸ் கிளாஸ் மாதிரி ஆக்கிட்டீங்க. அந்த மாதிரி வந்து கொண்டு வரும்போது வந்து அந்த கொற்றவை வழிபாட்டில் கடைசி நிகழ்ச்சியாக பல்லியம் என்ற ஒரு இசை வந்து வாசிக்கப்படுது. பல்லியம்னா என்னங்க அப்படின்னா ஒரு பெரிய பேரியாழ் அப்படின்னு சொல்லி 1000 பேர் வாசிக்கக்கூடிய ஒரு இசை.
1000 பேர் வாசிக்கக்கூடிய ஒரு இசை வாத்தியம் எப்படி வாசிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து தமிழ் இசை வந்து தமிழர்கள்கிட்ட இருக்கா இல்லைன்னா அது இல்லை, எதுவுமே இல்லை, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. 1000 பேர் வந்து எங்கே நின்று வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், அவங்களுக்கான நோட்ஸ் கொடுக்குறது, டியூன் என்னன்னு செட் பண்ணுறது, அதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க அருகன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து இந்த எனக்கு வந்து சில சமயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன். ஒரு ஆய்வாளர், வானியல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு அவர் படித்த நூல், அவர் எழுதிய நூலை படிச்சுட்டு இருந்தபோது வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னாப்புல. உண்மையிலே வந்து இந்த இடத்துலலாம் நாம் பிறந்திருக்கோமா ராஜ அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளை ரொம்ப ரொம்ப இன்ஃபீரியராக நான் உணர செய்த ஒரு தகவல் இது. தஞ்சையில் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினான். அவருடைய மகன் அரசேந்திர சோழன் வந்து ஜெயங்கொண்டாத்தில் கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிற ஒரு கோயிலை கட்டினான். அதுக்கடுத்து வந்த 2ஆம் ராஜராஜன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா வந்து தாராசுரத்தில் கோயிலை கட்டினான். இவங்க 2 பேர் கட்டின கோயில் இருக்குல்ல, அரசேந்திர சோழனுடைய கோயில், இந்த 2ஆம் ராஜராஜன் சோழன் கட்டிய கோயில் வந்து முழுக்க முழுக்க கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனால் நம்ம தலைவர் ராஜராஜன் கட்டிய கோயில், அந்த கோயில் மட்டும் கிழக்கு நோக்கி இருக்காது, கிழக்குலேருந்து வடக்கு நோக்கி ஒரு 20 டிகிரி கோணத்தில் தள்ளி இருக்கும். இது ஏன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின நூலில் வந்து சொல்லியிருப்பாப்ல. எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவன் வந்து ஒரு பெரிய அறிவாளி, பெரிய போர்ப்படை தலைவர். அவர் எதுக்கு வந்து சிவனுக்கு படைச்ச ஒரு கோயிலை வந்து தள்ளி வச்சிருக்கிறாப்புல, 20 டிகிரி வந்து வடக்கு நோக்கி வச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லி பல ஆய்வாளர்கள், நம்ம மாசோ விக்டர் முதற்கொண்டு முருகனார் முதற்கொண்டு நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நிறையா வந்து பேசியிருக்கிறாங்க. அப்போது இந்த காலகட்டம், எந்த காலகட்டத்தில் தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா 1003 1010 வரைக்கும் காலகட்டம். இந்த 7 ஆண்டுகள் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டி முடிச்சிருக்கிறாப்புல. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க, ஏன் வந்து இதை தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 1010ஆம் ஆண்டு இந்த கோயிலை திறந்துருக்கிறாப்புல. எப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாப்புல அப்படின்னா 16/5/1010 வைகாசி 2ஆம் நாள். இந்த 2ஆம் நாளில் ஏதாவது ஒரு வானியல் சிறப்பு இருக்கா? அது என்ன, வேறு எந்த சிறப்பும் கிடையாது. நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வைகாசி 2ஆம் தேதி 1010ஆம் ஆண்டு அமாவாசை தான் இருக்கும், அதுக்கு மேலே எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இது வந்து இப்போ கம்ப்யூட்டர் முறையில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்து இந்த 1010ஆம் ஆண்டு வைகாசி 2 என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிழக்கிலிருந்து 20 டிகிரி கோணலாக அங்கே சூரியன் உதிச்சிருக்கு, அமாவாசை நிலவு அந்த கோட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லை, சிவனுடைய வாகனம் நந்தி நட்சத்திர கூட்டங்களாக இருக்கும் பார்த்தீங்களா வானத்தில், அது எல்லாம் கிழக்கு நோக்கி இருக்குது. ஆனால் கிழக்கிலிருந்து 20 டிகிரி வடக்க கோணலாக இருக்குது. அப்போது நான் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்ட போகிறேன். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருவுடையார் சிவனை யார் சந்திக்கணும்? மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை சந்திக்கணும், அமாவாசை நிலவை சந்திக்கணும், அவருடைய வாகனம், இதெல்லாம் 2 பேரும் பார்த்துக்கணும். அப்படிங்கிறதுக்காக தஞ்சை பெருவுடையார் கோயிலை சரியாக 20 டிகிரி கோணலாக இருக்கும், உங்களுக்கு நேராக நிற்காது. ஏன்னா அந்த கோயிலை கட்டிய இந்த குஞ்சிரமல்லன், ராஜராஜ குஞ்சிரமல்லன், அவன் ஒரு பெரிய அறிவாளி. 2 பேரும் சேர்ந்து இதை சொல்கிறாங்க. இது அந்த வந்து திருநாவுக்கரசு ஐயா வந்து ஆய்வாளர் திருநாவுக்கரசு ஐயா சொல்கிறாரு, இந்த வானியல் சிறப்பு வந்து ராஜராஜன் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த ஒரு நாள் மட்டும்தான் வரும். இந்த சிறப்பு திரும்ப வரணும் அப்படின்னா பல்லாயிரம் ஆண்டுகள் காத்திருக்கணும். அதனால் இந்த சிறப்பை வந்து அவன் வச்சா, சூரியன், நிலவு, சிவனுடைய வாகனமான நந்தி, இதெல்லாம் சேர்ந்து சிவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் சிறப்பை வச்சு கட்டினான். இன்றைக்கி அந்த கோயிலோட நிலைமை என்ன பார்த்தீங்களா? புறா எச்சம் போட்டு வெறும் யூரிக் ஆசிட் ஃபுல்லாக அந்த கிரானைட்டில் வந்து படிஞ்சு ஆஷ் கலரில், கிரானைட் கலர் எப்படி இருக்கும், நீலம் படிஞ்ச அந்த கலரில் இருந்து ரொம்ப மஞ்சள் நிறத்துலேருந்து ஆஷ் கலரில் வந்து மாறி நிற்கிது. இதையெல்லாம் நம்ம மாற்றணும். இதையெல்லாம் மாற்றினா என்ன நடக்குங்க அப்படின்னா, தமிழன் உண்மையில யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தி வந்து மக்களுக்கு கடத்தப்படும். நீ யார் நீ எல்லாம் ராஜராஜ சோழனுடைய வம்சத்திலிருந்து வந்தவனா? நீனு அவ்வளோ பெரிய வானியல் அறிஞனாக இருக்கிறானே, அவ்வளோ பெரிய வானியல் அறிஞன் ராஜராஜ சோழனுடைய வழி வந்தவர்களா நீங்கள்? இன்றைக்கும் சொல்கிறேன், ராஜராஜ சோழனுடைய கோயிலில் முதல் மரியாதை பரிவட்டம் தமிழர்களுக்கு கிடையாது.
கிடையாது, உங்களுக்கு கிடையாது. அதனால் இதையெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் மாற்றினா தான் நமக்கு நாம் யாருங்கிறது தெரியும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ வானியல் அறிவு பெற்ற தமிழர்கள் ராஜராஜ சோழன் மட்டும் இல்லை, அவனுக்கு முன்னாடி இந்த கோமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாப்புல. இவர் தான் வந்து என்ன கண்டுபிடிப்பார் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாம் அழிய போகிறோம், நமக்கு வந்து ஒரு பெரிய விண்கற்கள் வந்து வரப்போகுது, ஒரு பெரிய அழிவை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 60 ஒரு இந்த இந்த குமரி கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஒரு தாய் கிழவி இருக்கிற மாதிரி ஒரு 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 பெண் இருப்பாங்க. அந்த தாய்கிட்ட வந்து சொல்லுவாங்க, தாய்கிட்டையும் தாய் மாமன்கிட்டையும் இதை வந்து சொல்லுவாங்க. சொல்லும்போது தான் வந்து இவங்க தயாராவாங்க, இந்த அழிவுக்கு தயாராகிற எண்ணம். திடீர்னு ஒரு சாவு வந்துச்சு, எல்லாரும் செத்து போகிறோம் அப்படி இல்லை. நமக்கு இந்த குமரி கண்டத்தில் அழிவு வந்தது ஒரு காலகட்டம் வரைக்கும், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நாம் தெரிஞ்சே தான் அழிஞ்சு போயிருக்கிறோம். ஏன்னா அதனால தான் வந்து நீங்கள் குமரி இப்போ நான் ஜெர்மனியில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெர்மன் மொழி எனக்கு தமிழாக தான் தெரியும். தி எக்கேன்பாங்க, எதை முக்க, நம்ம முக்கு ஜெர்மனியில் எக்கே அப்படின்னு இருக்கும். பானை இருக்குல்ல, நம்ம பானை ஜெர்மன் மொழியில் பீஃபானேன்னு சொல்லுவாங்க. ரோட் ரத்த கலரை வந்து ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மொழி உலகத்தின் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னா, இவன் அழிய போகிறான் பார்த்தீங்களா, அழிய போகிறத அந்த கோமனுங்கிறவன் முன்னாடியே சொல்லிடுவான். சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து இந்த தாய்மார்கள் எல்லாம், இந்த அஞ்சாவணி, இருவாஞ்சி, ஆரல், இந்த மாதிரியான பல நாடுகளுடைய தாய்மார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூடு திமில் அப்படிங்கிறது ஒன்று செய்வாங்க. அந்த கப்பல் வந்து 1000 நபர்கள் வந்து அந்த கப்பலுக்குள்ளே வந்து தங்கணும். ஆனால் அது மூடி இருக்கணும். அதுக்குள்ளே வந்து தண்ணி உள்ளே போகக்கூடாது. ஆனால் அந்த மக்கள் சுவாசிக்கணும். ஓரளவு எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னா அந்த மூடு திமிலை திறந்து அந்த மாந்தர்கள் வந்து வெளியே போகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து செய்வாங்க. இதில் என்ன அப்படின்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த குமரி கண்டத்து மாந்தர்கள் வந்து மரத்தை வெட்ட மாட்டாங்களாம். எப்போ அந்த மரத்தில் ஒரு குறைந்தபட்ச பச்சையம் கூட இல்லாமல் முழுசாக அந்த தூர் முழுக்க வந்து பச்சையமே இல்லாமல் போகுதோ அப்போ தான் குமரி கண்டத்து மாந்தர்கள் மரங்களை வெட்டுவார்கள். இனிமேல் அந்த மரம் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் இவர்கள் மரத்தையே வெட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அந்த மரங்களை வைத்து முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அறிவு சமூகமாக இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வந்து வெளியேற்றினாங்க. இந்த ஆழிப்பேரலை வர்றதுக்கு முன்னாடி, ஒரு அழிவு வர்றதுக்கு முன்னாடி அறிவு சமூகத்தை வெளியே கடத்திடணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெக்சிகனில் இருக்கக்கூடிய மாயன் கல்ச்சர் வந்து தமிழ் கல்ச்சர் மாதிரியே இருக்கும். நீங்கள் ஈஜிப்டில் இந்த பிரமிடை யார் கட்டினாங்க, அந்த ஈஜிப்டை சேர்ந்த பூர்வக்குடி மக்கள் மட்டும் இல்லை, வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து இந்த அறிவை அவனுக்கு கொடுத்துருக்கான். அதனால தான் ஈஜிப்தியர்களால் எகிப்து என்ற ஒரு மிகப்பெரிய விஷயங்களை வந்து கட்ட முடியுது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து தமிழர்களுடைய பண்பாட்டு கூறியல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிறிஸ்துவத்தில் கூட ஒரு கதை வரும். நோவா வந்து கப்பலில் வந்தார். ஒரு உயிரினங்கள், ஒரு பறவையில் ஒரு ஆண் பெண் இணையை வந்து கப்பலை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. அதை வந்து இதோட பொருத்தி பார்க்கும்போது எல்லாம் சரியாக தானே இருக்குது. இந்த மூடு திமிழில் வந்து எல்லாத்தையும் அறிவர்களையும் மாந்தர்களையும் பறவைகளையும் மிருகங்களையும் வந்து அனுப்பிச்சாங்க அப்படின்னா அது எப்படி அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய தகவல். எல்லா பைபிள்லையும் சொல்லுவாங்க கப்பலில் அனுப்பிச்சாங்க. கப்பல் இல்லை, மூடு திமிழில். எவ்வளவு தண்ணி வந்தாலும் அந்த மூடு திமிழுக்குள்ளே தண்ணி போகாது, ஆனால் இவங்க மூச்சு விடுறதுக்கு காத்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிக சிறப்பான ஒரு நாவல். இதை வந்து நான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். என்ன அப்படின்னா இதில் நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாற்று கூறியல் வந்து நிறையா இருக்குது. அதில் ஒரு கட்டத்தில் வந்து இந்த பெருந்தேற்றன் வந்து இவங்க எல்லார் மேலேயும் வந்து சண்டை எடுத்துக்கு போர் புரிஞ்சு வரும். ஒரு 110,000 பேர் மாந்தர்கள். சண்டைனா சும்மா சாதாரண சண்டை இல்லை. இப்போ மட்டும் வந்து தமிழர்கள் வந்து நிறையா மக்கள் தொகையோட இல்லை, அப்போயே மக்கள் தொகை அதிகமாக தான் இருந்தோம். அவ்வளோ பேர் இருந்தாங்க மக்கள். சண்டைனா சும்மா சாதாரண இல்லை. 1000 பேர் 2000 பேர். எத்தனை பேர் செத்தான்? 30,000 பேர் செத்து போயிட்டான். எத்தனை குடியில் இருந்தான்? 6000 குடியில் இருந்தான். அந்த பிரம்மாண்டம் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னது மாதிரி வந்து இது ஒரு படமாக எடுத்தால் எப்படிடா இருக்கும் அப்படின்னா வந்து 10 பாகுபலியை ஒன்றா பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் இது. அது நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து போர் புரியுறாங்க. இந்த மாந்தர்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க. கால் கையெல்லாம் வந்து வெட்டி போட்டுறாங்க. வெட்டி போடும்போது வந்து அந்த கால் கைகளுக்கு வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க. கால்கள் கைகள் எல்லாத்தையும் வந்து ஒன்றா வச்சு அதில் வந்து கத்தாழை சோற்றை நிரப்பி வெண் சிறு கடுகு எண்ணெய் அதன் மீது ஊற்றி பிடவ மலர்களின் பொடியை தூவி
தோள்களை இணைத்து தைத்து அந்த இடங்களில் புகை மூட்டத்தை பரவ விட்டனர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கை சரியாகணும், கால் சரியாகணும், முட்டு வலி சரியாகணும், சோத்துக்கத்தால போடுவாங்க நம்ம ஆட்கள். அது வந்து இது பார்க்கும்போது வந்து எல்லாரும் இந்த நாவலோட தொடர்பு கொள்ளக்கூடிய அளவில் ஒரு பாயிண்ட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து மருத்துவ அறிவில் நம்ம தமிழர்கள் வந்து சிறந்து இருந்தாங்க. 10 அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கிய நூலில் வந்து ஒரு பாடல் வரும். மீன் தேர் கொட்பின் பனிக்கைய மூழ்கி சிரல் பெயர் தென்ன நெடுவல் ஊசி நெடுவசி பறந்த வடுவால் மார்பின் அப்படின்னு வரும். சிரல்னு ஒரு பறவை, அந்த பறவை வந்து தன்னுடைய உணவை வந்து தேடுறதுக்கு வந்து நீருக்குள்ளே போகுது. ஒரு நேரம் பார்த்தா நீருக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா சிரல் பறவை வந்து நீருக்குள்ளே போய் வந்து உணவை எடுத்துகிட்டு வரும். இது எப்படி இருக்குது அப்படின்னா, நெடுவசி பறந்த வடுவால் மார்பில் வந்து போர்க்களத்தில் காயம்பட்ட ஒருத்தனுடைய காயத்தை வந்து ஊசி வச்சு தப்பாங்களாம். அப்படி இருக்குது சிரல் பறவை வந்து தன்னுடைய உணவை தேடுவது அப்படின்னு சொல்லி 10 நூலில் இருக்கும். ஆனால் உண்மையிலே பாருங்களேன், இந்த சூச்சஸ் ஒரு வெள்ளைக்காரனுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட தெரியாது. காயம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அந்த காயத்தினாலே அவன் சாக வேண்டியதான். முதல்ல வெள்ளைக்காரன் நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்சது என்ன அப்படின்னா, அந்த ஒரு புண்ணு ஏற்பட்டுரும், அந்த புண்ணை கிழிச்சு மருந்தை உள்ளே வச்சு தச்சா அந்த புண்ணு ஆறிடும். ஆனால் தைக்கிற தொழில்நுட்பத்தை முதல்ல உலகத்துக்கு கொடுத்தவன் தமிழன். இந்த டெக்னிக்கை முதல்ல உலகத்துக்கு கொடுத்தவன் தமிழன் தான். இன்றைக்கி அந்த தமிழன் மருத்துவம் படிக்க முடியல, நீட்டு தேர்வு எழுதி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மாற்றணும்னு விரும்புகிறோம். அதுக்கு நீங்கள் இலக்கியம் சார்ந்து இந்த மாதிரியான நூல்களை வந்து படிங்க. ரொம்ப நல்ல நூல் இது. என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா வந்து, இது வந்து பல்வேறு இடங்களுக்கு வந்து போகணும். இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து படிக்கணும். இப்போ அப்பாமார்கள் அம்மாமார்கள் வந்து என்னதான் வந்து இலக்கியம் படித்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து அது புரிகிற அளவுக்கு வந்து அதை கடத்தணும். நம்ம இப்படிலாம் இருந்தோண்டா, அஞ்சாவணின்னு ஒருத்தர் இருந்தா, அவளுக்கு கணவன் தென்னன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பான், இதை விட பிரம்மாண்டமாக கூட இருந்திருப்பான். ஆனால் நம்மளால் இவ்வளோ இதை நம்ம கடத்தணும். ஆரலுங்கிற ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு அண்ணன் திருக்கையன்னு ஒருத்தர் இருந்தான். மீன்களை சார்ந்து நம்ம நிறையா பேசணும், நிறையா வந்து ஆய்வுகள் செஞ்சோம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணும்போது தான் வந்து எல்லாமே இலக்கிய சான்று தான் இருக்குது. இப்போ நமக்கு மட்டும் அதிகாரம் கிடச்சிச்சு, குமரி முனைக்கு கீழே வந்து ஒரு கடலாய்வு பண்ண மாட்டோமா, அகழ்வாராய்ச்சி பண்ணி உலகத்துக்கே வந்து முதல் மாந்தன் தமிழன் தான் அப்படிங்கிறத ஆராய்ச்சியோட அறிவியலோட சேர்த்து சொல்லுவோம். ஆனால் இவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம சங்ககால இலக்கியங்கள் சொல்கிற மாதிரி, வாடா அது பனிபடு நெடுவரை வடக்கும், தேனா அது உருகெழு குமரியின் தெற்கும், குணா அது கரை பொறு தொடு கடற்குணக்கும், குடா அது தொன்று முதிர் பௌவத்தின் குடக்கும். குணா அப்படின்னா வந்து கிழக்கு திசை, குட அப்படின்னாலே மேற்கு தான், குடகு மலைனாலே வந்து அது மேற்கு தான். ஸோ பனி படர்ந்த இமயம் வரைக்கும் வந்து வட திசையினோட எல்லையாக இருந்திருக்கு. குமரி வரைக்கும் வந்து நமக்கு வந்து தென் திசையினோட எல்லையாக இருந்திருக்கு. 2 பக்கம் கடல்களை சூழ்ந்திருக்கு, மலைகளை சூழ்ந்திருக்கு. இதெல்லாம் வந்து கடத்துங்க. இதை கடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. நிறையா வாங்குங்க, நிறையா படிங்க. அண்ணன் கூட சொன்னாங்க, அவனுடைய அந்த திராவிடத்துக்கு எதிராக ஒருத்தன் வந்தால் கூட வந்து அவன் வந்து போர் சூழலுக்கு வந்து போயிடுறான், போர் புரிகிற மோடுக்கு போயிடுறான். ஏன்னா அவனுக்கு வரலாறே அதுதான். இவன் ஈவே ராமசாமி சொன்னால் ஏன் தெரியுமா நம்மளை திட்டுறாங்க? அதுக்கு ஒன்று தான், அவனுக்கு இருக்கிற ஒரே பெரியாரே வந்து ஈவே ராமசாமி தான். அதனால் அது அழிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், திராவிடம் ஒட்டுமொத்தமாக போயிடுச்சு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நாம் என்ன சொல்கிறோம், 1938 இந்திய எதிர்ப்பு மாநாடு நடந்துச்சியா சென்னை கடற்கரையில், அதுக்கு தலைமை தாங்கியது ஒரு தமிழ் பாப்பான், நாவலர் சோமசுந்தர பாரதிங்கிற ஒரு பாப்பான். அந்த மாநாட்டில் பேச 10 பேர் கூப்பிட்டாங்க. அந்த 10 பேரில் நீ ஒரு ஆள். யார்? ஈவே ராமசாமி ஒரு ஆள். இதான் ஓ வரலாறு. இவன் என்ன பண்ணுறது தெரியுமா, ஒட்டுமொத்த மாநாட்டோட முழக்கத்தை பெரியார் தான் சொல்லிட்டேன். நான் கூட நம்பியிருக்கேங்க, பெரியார் தான் தமிழருக்கே பேசியிருக்காரா, இது எப்படி டெஃபெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசியில் பார்த்தா இந்த மாநாடை பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்குது. 10ல் ஒருத்தர் நீ வரவேற்புரையிலே சொல்லிட்டான். கரந்தை தமிழ் சங்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரன் சொல்கிறாரு, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு மாநாட்டு வரவேற்புரையிலே பாடியிருக்காப்புல. அதனால் நம்ம வரலாறை மீட்டெடுக்கணும். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு 600 ஆண்டுகால விஜயநகர பேரரசின் ஆட்சியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துறதுக்கு இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் வந்து நாம் தமிழர் கட்சி வேற இல்லை, டிஸ்கவரி புக் பேலஸ் வேலை இல்லை, அண்ணன் வாக்கீரா அவர்கள் வேற இல்லை, குமரி நாவல் வேற இல்லை. எல்லாமே தமிழர்களுக்கான சொத்து தான். இந்த சொத்தை பாதுகாக்கணும். அவள் 600 ஆண்டுகால விஜயநகர அரசின் ஆட்சி நிலைநிறுத்தத்திற்கு இந்த வேலை செய்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த அன்னை தமிழை
அதனுடைய தாய் நிலமான தமிழ்நாட்டில் மீண்டும் அரியணையில் ஏற்றிட மாட்டோமா அப்படின்னு போராடுறோம். அது பாருங்க, இயற்கை நமக்கு எவ்வளோ வழிகாட்டுதுன்னு பாருங்க. அடுத்த மாதம் February 21 உலக தாய்மொழிகளின் நாள். உலக தாய்மொழிகளின் நாள்லையே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தாய்மொழிகளுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய அன்னை தமிழை அதனுடைய தாய் நிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அரியணை ஏற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு போகும். இயற்கை எங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு பாருங்க. நம்ம உண்மை நேர்மையாக இருப்போம், நம்ம தமிழுக்காக இருப்போம், தமிழர்களுக்காக இருப்போம். இந்த நூலை வாங்கி படிங்க. இயற்கையை நம்மளை வந்து எல்லா விதத்துலையும் இருந்து பாதுகாக்கும். நன்றி, வணக்கம். இந்த நாவலை எழுதி தமிழ் சமூகத்திற்கு, அறிவு சமூகத்திற்கு வழிகாட்டிய அண்ணன் திரைப்பட இயக்குனர் வா. கீரா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.